ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் அலெக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது 190 டேஸ் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 3 ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 9 வரையும் போகும். சரிங்களா? ஸோ அதான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த கணக்கு பற்றி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ்குள்ளே நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் இவ்வளோது முடிக்க முடியுன்றதுக்கான ப்ரூஃப் பேட்ச் தான் அது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன நடக்கும், என்னென்ன கண்டென்ட் எப்படி கொடுக்குறேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் 1 போயிட்டுருக்கு, அந்த பேட்ச் 1 நான் காட்டுறேன். ஓகேங்களா? 200 டேஸ் பேட்ச் 1 போயிட்டுருக்கு. இப்போ மே 3 வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் 3க்கான கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் தான், அதுக்கான கண்டென்ட் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த மெயின்ஸ் டெஸ்ட் 1 இருக்கும். அடுத்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் திரும்ப மேக்ஸ் 1 படிப்பீங்க. இதுமாரி இப்போ இந்த டே 1 கண்டென்ட் படிக்க உங்களுக்கு 2 டேஸ் டைம் இருக்கும். அதாவது மே 3 மே 4 ஃபுல்லாக படிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மே 3 ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், மே 4 மெயின்ஸ் படிக்கலாம். அடுத்து மே 5 வந்து டே 2க்கான கண்டென்ட்டில் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் படிங்க, மே 6 வந்துட்டு மெயின்ஸ்க்கான கண்டென்ட் படிங்க. டைம் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ சில பேர் வந்து எனக்கு டே 1 முடிக்கவே 3 டேஸ் வேணும், எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்குள்ள உங்களால் முடிக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் லெட்டர் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு பேசிக் ஃபார்மெட் கொடுத்துரு, அந்த ஃபார்மெட்டிங் பிடிச்சிட்டிங்கன்னா லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக அடிச்சிடலாம். ரைட்டு தானே? இப்போ இந்த டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா அடுத்து டெஸ்ட் 7 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்ததுன்னு பாருங்களேன், டெஸ்ட் 13, இது 3மே லெட்டர் ரைட்டிங் தான். அப்போ நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கனாலும் 3 டெஸ்ட் எழுத முடியும். அப்போ 3 நாள் கண்டென்ட் உங்கள் கையில் ஈஸியாக இருக்குது. ரைட்டு தானே? இது மாதிரி உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஷார்ட்டன் ஆகும், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் அதெல்லாமே முக்கியம். அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் இப்பயே கஷ்டம் நினைக்கிறா, நாளைக்கு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வெறும் 3 மாதம் தான் டைம் இருக்கும். அப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய காம்படிஷன் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸாக, ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கும். உங்களுக்கு 32 போஸ்ட் இருக்குது இந்த எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு பழைய எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக இதில் விட்டுருவாங்க, அதை ரிலேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நவம்பரில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். அடுத்தது மார்ச் 2024 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இருக்கும். ஜூலை 2024 மெயின்ஸ் இருக்கும். நவம்பர் 2024 மெயின்ஸ் ரிசல்ட் இருக்கும். டிசம்பர் 2024 உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டாக இருக்கும் கவுன்சிலிங், அந்த டைமில் நடத்தும். ஓகேங்களா? ஸோ இதாங்க ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக படிக்க போகிறீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றவங்க ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், உண்மையாக படித்து பாஸ் ஆகணும் ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ், அது 1 ஹவர் நீங்கள் ஒதுக்குனாலும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த 1 ஹவர் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிருங்க. 3 ஹவர்ஸ் இருக்கா, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? சில பேர் 6 ஹவர்ஸ் இருக்கும், வேறு லெவலுங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டைம் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, எதை படிக்கிறீங்க, தேவையில்லாத படிக்கிறீங்களா, தேவையானது படிக்கிறீங்களா, எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ 1 டே ஆர் டே 1 அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நம்ம என்றைக்குமே சொதப்படுறதெல்லாம் உண்டு தான், எல்லாருமே சொதப்புவாங்க தான், எல்லாருமே ஃபெயில் ஆகலாம், வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபெயில் ஆவாங்க. ஆனால் திரும்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா, அடுத்து என்ன பண்ணுறோம், மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட்டோமா, இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ நம்மளோட ரூல்ஸ் என்னென்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் டெய்லி நைட் 9 மணிக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன படிக்கல, இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பேட்ச் 1 போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். 135 டேஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே புள்ள போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 102 நாள் கண்டென்ட்டு தான், புரியுதுங்களா? ஒரு 103 நாள் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அதை தான் நீங்கள் வந்து இந்த 190 டேஸில் முடிக்க போகிறீங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்க முடியும் தானே, அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் 200 டேஸ் ஷெடியூல் இருக்கும், 135 டேஸ் ஷெடியூல் இருக்கும். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 190 டேஸ்க்கான ஷெடியூல் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஃபார் மெயின்ஸ் ரைட்டிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு ஒரு 3 வீடியோஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறீங்க. ரைட்டா? ஸோ தமிழ் மெட்டீரியலுக்கு சிலதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இப்போ டே 1, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்ச் 1ல் எல்லாராலையும் எல்லாமே சூப்பராக பண்ண முடியாது. இப்போ இப்போதைக்கு டே 10, அதாவது இன்றைக்கி வந்து டே 10 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கண்டென்ட் வந்து வந்திருக்காங்க. இதில் டே 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வீடியோஸில் அதுக்கான அந்த டேக்கான கண்டென்ட் இந்த கிளாஸ் படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அடுத்த மேக்ஸில் அந்த 2 கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ மெயின்ஸ்க்கு வந்து என்ன படிக்கணும்னா, இப்போ ஒரு லெட்டர் ரைட்டிங்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டேன். அடுத்த மெயின்ஸ் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எவல்யூஷன் வீடியோஸ் நீங்கள் டெஸ்ட்டில் சப்மிட் பண்ணோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த நம்பர்ஸில் இருக்கவங்க இதில் எழுதி சப்மிட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதுலேயும் இருப்பாங்க. ஸோ அதனால் அது இருக்கும். ஸோ அவங்களுக்கான மார்க்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அது 3 ஸ்டாஃபோட மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது டே 1க்கானது. இப்போ டே 2க்கானது பாருங்கள். ஸோ அதுமாதிரி ப்ரிலிம்ஸ் இருக்கும், டெஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்கும், ஸோ ஜிஎஸ் வீடியோஸ் இருக்கும்,
ஓகேங்களா. அடுத்தது யூனிட் 9 வீடியோஸு. அங்கே மேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் யூனிட் 9, திரும்ப மேக்ஸ் யூனிட் 9 இந்த ஆர்டரில் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகும். இப்போ மெயின்ஸுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் வீடியோஸ் இருக்கும், அடுத்து மெயின்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்கும், அடுத்து சிலதுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும், சில பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கா, பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு இங்கே கொடுத்துருவேன். சரிங்களா. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான எவல்யூஷன் டேஸ். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தர் எழுதுனதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே மினிட்ஸ் மாறும். எவல்யூஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு இவங்க பாருங்களேன் 15 மினிட்ஸு, 16 மினிட்ஸு, 17 மினிட்ஸ், 10 மினிட்ஸு. எவல்யூஷன் அவ்வளோ டெப்த்தாக பண்ணும். நீங்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு வரீங்க அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி டே 3. ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயின்ஸுக்கான எவல்யூஷன் இதுமாரி. இது இப்போ இருக்கிற பேட்சுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு டே 6 வரைக்கும் நான் எவல்யூஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், எழுதி சப்மிட் பண்ணவங்களுக்கு வரைக்கும். சரிங்களா. ஸோ கொஷின் பேப்பர் இருக்கும். இப்போ டே 10 வந்து போயிட்டுருக்கு பசங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ குரூப் 1 மெயின்ஸ் கொஷின்லாம் அப்லோட் பண்ணிச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் நோட்ஸ் கிடையாது, இந்த வீடியோ கிளாஸே போதுமானது. சரிங்களா. அதனால தான் இது ப்ரிலிம்ஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான வீடியோஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு 10 நாள் உங்களோட அஹெடாக இருக்காங்க. அதான் ஃபேக்ட். 200 நாள் பேட்சில் அவங்க ஒரு 10 டேஸ் கண்டென்ட்டை முடிக்க போகிறாங்க. ஓகேங்களா. நாளையோட டே 10 முடிச்சிடுவாங்க. இப்போ முடிக்காதவங்க அதில் கேப் இருக்கவங்க கூட இப்போ இந்த பேட்சில் ஸ்டார்ட் பண்ணி இதில் இப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. சில பேர் அந்த ட்ராக்கில் வரலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுமாரி நான் ஒவ்வொரு டேஸாக ரெடி பண்ணி நான் ஒன்று ஒன்றா அந்தந்த டைமுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதேமாரி நம்ம பேட்ச் இப்போ புதுசு அந்த 190 டேஸ் பேட்ச்க்கும் இதேமாரி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இவங்களோட எவல்யூஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படி எழுதலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த எவல்யூஷன் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துரும், அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து தனியாக ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த மெயின்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் கண்டென்ட் இருக்கும், நீங்கள் தனியாக போய் எல்லாமே எடுத்துக்கலாம். அங்கே சோஷியல் 1 2 3ன்னு பார்க்காம இது உள்ளே போய்ட்டு நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஜாகிரஃபியாக தமிழ் மீடியம் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும். மேக்ஸா ஸோ 8th வரைக்கும் முடிச்சிருக்கோம். 9th 10th ஸ்டார்ட் பண்ணிட்டு அது இன்னும் அப்லோட் பண்ணி முடிக்கலான்னு 9th ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு இங்கே தனியாக இருக்கும். அது மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தூரம் முடிச்சாச்சு. இப்போ ஜனவரி 2023 தனியாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் புதுசாக. ஓகேங்களா. ஸோ இது எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ். எக்கனாமிக்ஸ்க்கு சில கிளாஸஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் எல்லாமே உங்களுக்கு தனியாக ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து ஃபோனில் தான் படிக்க முடியும். ஓகேங்களா. அதேமாதிரி குரூப் 1 ஓகேங்களா. பேப்பர் 1 மெயின்ஸு, பேப்பர் 1க்கு சில வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எதுவுமே உங்களுக்கு குறைய இருக்காது. அதுமாரி ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக இங்கே கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் 1 2 3 4, டெஸ்ட் பேட்ச் 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் 1 போவீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் 2, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் 4, டெஸ்ட் பேட்ச் 4 ரிவிஷன் டெஸ்ட். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் சில இதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி தனியாக கொடுத்துருக்கோன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெத்தடில் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னும் ஒர்க் பண்ணால் எல்லாமே டெஸ்ட்டாக மாற்றிட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஃபைல்ஸ் இருக்கா ஜூன் மாதம்லாம். இப்போ ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா 23 டெஸ்ட்டும் காட்டும். புரியுதுங்களா. ஸோ இப்போ அதையே வந்து பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 30 கொஸ்டின் கொடுக்காம ஓகே இந்த மந்த்துக்குலாம் சேர்த்து அப்படி ஒரு 900 கொஸ்டின்ஸ் அது சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேயும் அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே இருக்கும். அது பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 2021 இருக்கும். சரிங்களா. அதேமாரி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்போ ஆடியோ மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணால் போதும். ஓகேங்களா. இதெல்லாம் மைண்ட் மேப்ஸ். ஓகேங்களா. மைண்ட் மேப்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஜாயின் மேப்ஸ் போகிறாங்க, தமிழோட இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குங்க. ஓகேங்களா. மைண்ட் மேப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் தமிழ் மீடியத்தில் மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஜாயின் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள், டெமோ கிளாஸஸ் பாருங்கள், என் மெத்தடை பாருங்கள், இந்த எவல்யூஷன் மெத்தட் பாருங்கள், நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கோன்றது பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அதில் 40 பேர் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அதில் 4 பேர் வந்து கவுன்சிலிங் போயிருக்காங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுமாரி நம்ம நல்ல ஒரு ப்ராக்ரஸில் தான் இருக்கும். நான் எனக்கு ரிசல்ட் பற்றி யோசிக்கல. பட் ஆனால் என்ன சொல்லணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க, நான் உங்கள் கூட அந்த ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நல்லா படிக்கணும், அந்த ட்ராக்கில் வரணும், இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எல்லாருமே வந்து டேலண்டட் தான், ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதான் ஃபேக்ட் தானே. நல்லா யூஸ் பண்ணுங்கள். இன்னும் டைம் தான் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த டைம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அந்த ஏஜ் அந்த டைம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி சர்க்கிள் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா, ஓகே இன்னும் அது மைண்ட் வச்சுக்காதீங்க. சரி நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஓகே அவங்களையும் ரொம்ப இது பண்ணிக்கூடாது. யாருமே ரொம்ப டிபெண்ட் பண்ணிக்க இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை காட்டுங்க, உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள், அவ்வளோதான். கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்காதீங்க, யார் மேலேயும் ரொம்ப பாசத்தை வச்சிடாதீங்க. அவ்வளோதான் லைஃப். ஓகேங்களா. ஒரு நியூட்ரல் லைஃப் வாழுங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேங்களா. எல்லோரையும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே இவங்க நல்லது பேசுகிறாங்களா, இவங்க கெட்டது பேசுகிறாங்களா, இவங்க யாருக்கா பேசுகிறாங்க, இவங்க அவங்களுக்கா பேசுகிறாங்க, இவங்க நம்மளுக்கா பேசுகிறாங்களா, நம்மள்ட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்களா, எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா.
பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டு தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ, ஹார்ட் காப்பியோ, ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட். The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Raj Lexi Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் ராஜலட்சுமி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள்.